வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கன்னிராசி ஒரு உபயராசி. நிறைய பாசிட்டிவ் சைடில் பார்த்தோம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் லவ், கன்னியோட நெகட்டிவ்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. காலச்சக்கரத்துக்கு அது 6வது ராசி, பூமி சம்பந்தப்பட்ட ராசி, புதனுடைய ராசி. முதல் விஷயமே கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை எப்பவுமே ஒரு ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இவர் இப்படியா, இவர் அப்படியா, இவர் இப்படி பழகுவாரா, இவர் இந்த நோக்கத்துக்காக தான் இதை பேசினாரா, இவர் இதுக்காக தான் இதெல்லாம் அப்ரோச் பண்ணுறாரா, இந்த 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 ஆக்ஷனுடைய பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஒளிந்திருக்கக்கூடிய எண்ணம் என்ன? ஆராய்ச்சி பண்ணால் வாழ்க்கையை வாழவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும், நான் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நீங்கள் எதெல்லாம் ரொம்ப ஓவராக ரிசர்ச் பண்ணுறீங்களோ உங்கள் தொழிலுக்கு உதவி செய்யும். எதெல்லாம் நீங்கள் மறக்கிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க, சிம்பிளாக எடுத்துக்கிறீங்க, அதை ரொம்ப சீரியஸாக எதையுமே எடுத்துக்காமல் போகிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். என்னோடய கருத்து. அது நம்மளால் முடியலையோ அதான் உண்மை. அப்போது இந்த கன்னியுடைய மைனஸ் லைட்லாம் எங்கே வருதுன்னா, ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்னால் பார்ட்னர் எப்போவுமே சில பேருக்கு சந்தேக குணங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் நெகட்டிவ் சைடு எல்லாமே இருக்கும்னு கிடையாது, ஒரு சிலது இருக்கலாம். ஸோ அவங்கள சந்தேகப்படுறது, சில பேர் ட்ராக் பண்ணுறது, ஒரு சிலர் என்னென்னா ஒரு வேளை இப்படி இருக்குமோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோன்ற குழப்பத்துக்குள்ளாக்குறது, அதுக்கு சில வேலைகளை யோசிக்கிறது. இதெல்லாம் இந்த கன்னிக்கு மெயினாக அந்த மைண்டு தான். அந்த எமோஷன்ஸ் மைண்டை ஒரு மாதிரி ஒரு அந்த சஸ்பெக்ட் பண்ணுற குணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஒன்று. 2வது, கன்னி ராசிக்கு ஒரு குணம் இருக்குது. இது புதனுடைய ராசி அண்ட் அது காலச்சக்கரத்துக்கு 6வது ராசி. அது ஒரு பெண் ராசி. இந்த கன்னி ராசி பயங்கர ஃப்ளெக்சிபிளான கேரக்டர் தான். எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக எல்லாத்தையும் பண்ணும். பட் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பார்ட்னர் வந்தால் அந்த பார்ட்னரை நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் ஒன்று கெஞ்ச விடுவாங்க, இல்லை ரொம்ப தொங்க விடுறது, கெஞ்ச விடுறது, இல்லை அவங்க என்ன கேட்டாலும் அந்த எதிர்பார்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காம அதை டிலே பண்ணுறது, அதை தள்ளி 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 டிலே பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை இம்சை பண்ணுற மாதிரியோ, இதெல்லாமும் ஒரு குணங்கள் இன்டைரக்டாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. அடுத்தது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 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 இயல்பாக ஒரு வாக்குவாதமோ, ஒரு சண்டையோ, ஒரு சச்சரவோ, வெளியிலையோ உள்ளேயோ பர்சனலாவோ ஏதோ நடக்குது. அதை அதுலேருந்து இந்த பிரான்ச் இப்போ ஒரு சின்ன விதை இருக்குது, ஒரு மரம் இருக்குது. அதை அப்படியே பார்த்து அப்படியே ஓகே இது இப்படி இருக்குது இப்படி இருக்கு விட்டுட்டா விஷயம் முடிஞ்சுது. இங்கேருந்து ஒரு பிரான்ச்சுக்கு போகும். அது இந்த பிரான்ச் ஒரு ஒயராக கனெக்ட் பண்ணும். அது என்ன பண்ணும், பிரான்ச்சாக கொஷின்ஸ் வரும். பிரான்ச்சாக நிறைய விஷயங்களை இதனால தான் அன்றைக்கி அதை பண்ணியோ, அதனால தான் அன்றைக்கெல்லாம் இதை பேசினியோ, இப்படி தான் உங்கள் இவங்க இருப்பாங்களோ, அவங்க இருப்பாங்க, இப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிடும். இந்த கனெக்டிவிட்டியை கட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் ஃபார் பெட்டர். இந்த கனெக்டிவிட்டியை நீங்கள் கட் பண்ணுறது ஃபார் பெட்டர். ஏன்னா இது அமைதியை குறைக்கும் நெகட்டிவ் சைடில். அதுக்கப்புறம் கன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன மற்றவங்க சொன்னாலும் அதை கேட்டு திருந்தி வாழ்கிற ஆள் கிடையாது. தானே தன்னை உணர்ந்து என்னைக்காவது திருந்திக்கிட்டால் உண்டு. அண்ட் ஒன் மோர் திங், எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கடவுள்கிட்ட வேண்டுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம விஷ் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவைன்னு கேட்குறது தப்பு இல்லை. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும், அது கிடைச்சா நல்லா, தப்பு இல்லை. பட் இன்னொருத்தங்க என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கூடாது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அது காட் கிரியேட்டட் எவ்ரி ஒன். நமக்கு என்ன தேவை நம்ம கேட்கலாம், பிரபஞ்சத்தில் கேட்கலாம், கடவுளை கேட்கலாம், வணங்கலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படியே வரும். கண்டிஷன்ஸ் லைக் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு ஓகே, அதுக்கு ஓகே இல்லை, இப்படி இருந்தால் இது ஓகே, அப்படி இருந்தால் அது ஓகே. இந்த கண்டிஷன்ஸ் என்றைக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் லாங் டர்மாக போகிறது இல்லை. இது கண்ணியில் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த குணங்கள் வெளியில் வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருக்கும் எல்லாமே இருக்காது, ஏதாவது 1-2 அதுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங், ஒரு ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாங் ரன், ஒரு ஒரு 20 வருட வாழ்க்கை, 30 வருட வாழ்க்கை,
நிறைய விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுறாங்க. பட் என்னென்னா லாஸ்ட்டில் அவங்க சொல்கிற நிறைய டைலாக்ஸ், நான் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயிருக்கேன், அனுசரிச்சிருக்கேன், அதனால தான் இந்த வாழ்க்கை என்பது சென்றது, இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு பஞ்ச் வைக்கிறது. இது ஒரு சைடு வந்து ஒரு காயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பஞ்ச் கொடுக்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் எனிதிங், ஒரு நண்பராக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு கருத்து மோதல் வந்துச்சு, காலையில் ஒரு கருத்து பேதம் வந்துச்சா, சாயந்தரமே அதை பேசி சமாதானப்படுத்தி சால்வ் பண்ணுறது மனித பண்பு. அதை வந்து டெவலப் பண்ணி அதனால் இதனால் அது இப்படிலாம் டெவலப் பண்ணுறதுனால எந்த அர்த்தமும் இல்லை. கடைசியில் யாரும் வந்து நம்ம வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ போகிறதில்ல. ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இதில் ஈகோ, கோபம், விருப்பு இதெல்லாம் கலந்து குழப்பி கொண்டு அது வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு நான் நினைப்பேன். கன்னிக்கு நான் சொல்கிற இந்த கடைசி ஒரு விஷயம் என்னென்னா, குழப்பம், தயக்கம், உங்களுக்கு நீங்களே வந்து செல்ஃபாக இதுதான் ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுற விதம், ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுற விதம், ஒருத்தரை ஆராய்ச்சி பண்ணுற விதம், இது வந்து நிறைய தவிர்த்தால் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இருக்குன்றது என்னுடைய கருத்து. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண் பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக டவுனாக டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது, இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.